500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை டெல்லியில் உள்ள எமது செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். மத்திய அரசுடைய இந்த அறிவிப்பிற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது யார்? மத்திய அரசு நேற்று ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் இனிமேல் செல்லாது எனவும் இதற்காக 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் புதியதாக அறிமுகப்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் இன்று உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த வழக்கறிஞர் தங்கம் லால் பாண்டே என்பவர் உச்சநீதிமன்றத்தில் இந்த பொதுநல வழக்கை தாக்கல் செய்துள்ளார். அவர் தன்னுடைய மனுவில் இந்த முடிவானது துக்ளக்கி ஃபர்மான், அதாவது துக்ளக் அந்த முன்னர் முகலாய ஆட்சியில் இருந்த துக்ளக் ஃபர்மான், அதாவது துக்ளக் என்ற மன்னரின் உத்தரவு போல இது இருக்கிறது என்று குறிப்பிட்டு இந்த உத்தரவை உடனடியாக உச்சநீதிமன்றம் ரத்து செய்ய வேண்டும். ஏனென்றால் வரும் காலகட்டங்களில், இந்த ஒரு மாத காலகட்டங்களில் பல்வேறு திருமணங்கள் நடைபெற உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களில் இது போன்ற ஒரு உத்தரவை மத்திய அரசு பிறப்பித்துள்ளதால் இது சாமானிய மக்களை மிகவும் பெரிதாக பாதிக்கும் என்ற வாதத்தை முன்வைத்துள்ளார். இந்த மனுவை அவர் இன்று தாக்கல் செய்துள்ளார். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த மனு தொடர்பான அந்த மனுவில் டிஃபெக்ட் ஏதேனும், பிழைகள் ஏதேனும் இருக்கிறதா என்பது தொடர்பாக சரிபார்ப்பு நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த மனு பட்டியலிடப்படும் எனவும் தெரிகிறது. இப்ப இந்த வழக்கு எப்பொழுது விசாரணைக்கு வருகிறது? இன்னும் சிறிது நேரத்தில் எப்பொழுது விசாரணைக்கு வரும் என்று தெரிய வருமா? அவசர வழக்காக விசாரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதா? இவரை பொறுத்தவரை தற்போது மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு தொடர்பான பிழைகள் முதலில் நீக்கப்பட வேண்டும். அதனைத் தொடர்ந்து இந்த மனுவுக்குண்டான நம்பர், அதாவது எண் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து நாளை காலை இவர் இந்த மனுவை அவசர வழக்காக உச்சநீதிமன்றம் உடனடியாக விசாரணைக்கு ஏற்க வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடமோ அல்லது உச்சநீதிமன்றத்தின் மற்ற நீதிபதியிடமோ கோரிக்கை வைப்பார் எனவும் தெரிகிறது. உடனடியாக இந்த மனுவை அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்தாக வேண்டும். அப்போது இதே கோரிக்கை அவர் முன்வைப்பார் எனவும் தெரிகிறது. அது நாளை காலை தான் இந்த மனு எப்போது மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது என்பது தெளிவாக தெரியும்.